என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாத போயிடும். அதனால் நம்ம வேகமாக போயிடணும். நான் 2 நிமிஷம் தான் பேசுவேன், அடுத்த அண்ணன் பேசிடுவார். இந்த கூட்டத்தை நம்மளுடைய மாநகர கழக செயலாளர் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நம்மளுடைய தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து வட்டங்களிலும் குறைந்தது 2 கூட்டங்களாவது நம்ம நடத்த வேண்டும். எல்லா வட்டத்திலும் உள்ள நம்மளுடைய கழகத்தின் நிர்வாகிகள், கழகத்தின் உடன்பிறப்புகளை சந்தித்து அவர்கள்கிட்ட நம்ம பேச வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கூட்டத்தை நம்மளுடைய மாநகர கழக செயலாளர் அண்ணன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். அவருடைய ஆணைக்கு இணங்க நம்மளுடைய பகுதி கழகத்தின் செயலாளர்கள், மண்டல குழு தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொரு வட்டத்திலையுமே இந்த கூட்டத்தினை சாதாரண தெருமுனை கூட்டமாக போட்டால் போதும்னு அண்ணன் சொன்னார். ஆனால் ஒவ்வொரு கூட்டம் போகும்போது ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லைங்கிற மாதிரி ஏற்பாடும் சரி, நம்ம கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய கழகத்தின் உடன்பிறப்புகளும் சரி, அவ்வளவு ஆரவாரத்தோடு நீங்கள் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரும் இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நம்மளுடைய முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற அடிப்படை தத்துவத்தோடு சமூக நீதி, சமத்துவம் மற்றும் சுயமரியாதை அப்படிங்கிறத நம்மளுடைய தந்தை பெரியாரும் அண்ணாவும் முத்தமிழர் கலைஞர் அவர்களும் வகுத்து கொடுத்த வழி அதுதான். அந்த வழியில் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சீரோடும் சிறப்போடும் நம்மளெல்லாம் பெண்களுக்காக மிக சிறந்த ஆட்சியை இந்த தமிழகத்தில் கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சி. வந்திருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே தெரியும், தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்து பெண்களுடைய நலனை ஒவ்வொரு நாளும் எண்ணி பெண்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத. ஏன்னா நாமெல்லாம் எங்கேயாவது வெளியில் போனோம், எங்கள் பக்கத்து வீட்டுக்கு போனோம், அம்மா வீட்டுக்கு போனோம், உடம்பு சரியில்லை, தலைவலி, ஆஸ்பத்திரி போனால் கூட வீட்டுக்கார் ஏற்றிட்டு போவாரா, இல்லை நம்ம பையன் ஏற்றிட்டு போவானா, அக்கம் பக்கத்தில் உள்ள யாரையாவது கூப்பிட்டு வண்டியில் ஏறி போகலாமா அப்படிங்கிறத ஒரு எண்ணம் தான் நமக்கு இருக்கும். ஆனால் தலைவர் என்னைக்கு விடியல் பயணம் அப்படிங்கிறத நமக்காக கொடுத்தாரோ, நம்ம யாரையும் சார்ந்திருக்க தேவையில்லை, நாமளே தனியாக போய்க்கலாம். பஸ் வருது, கரெக்டாக பஸ் ஸ்டாப்பில் நிற்கிது, நம்ம பஸ்ஸில் ஏறுவோம், நமக்கு வேண்டிய இடத்துக்கு செல்வோங்கிற ஒரு மன தைரியத்தையும் நம்பிக்கையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற தலைவர் தான் நம்மளுடைய தலைவர். அதே தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்பதும். நம்ம எந்த நேரத்திலையும் யாருக்கிட்டையும் நம்ம நம்மளுடைய தேவைகளுக்காக நம்மளுடைய குடும்பத்தாரை சார்ந்து இருக்க வேண்டாம் என்பதற்காக தான் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தங்கைகளுக்கு கொடுக்கக்கூடிய சீராக இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை கொடுத்தாரு. அதே தான் நம்மளுடைய கலைஞர் அவர்களும் பெண்களை எப்பவுமே பெண்களை பொத்தி வைக்கணும், பெண் பிள்ளைகளை பொம்பளை பிள்ளைங்கன்னா தங்க மாதிரி அப்படின்னு சொல்லி நம்மளெல்லாம் பொத்தியே வச்சு அடுப்பாங்கரையிலேயே வச்சு நம்மளெல்லாம் அமுக்கும் போது தலைவர் கலைஞர் அவர்கள் தான் பெண் பிள்ளைகளை இந்த தமிழ்நாட்டுக்கு காவல் பணியில் சேரலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சட்டத்தை இயற்றி நம்மளெல்லாம் இந்த ஊரை காவல் காக்கிற காவல் தெய்வமாக நிறுத்தினார். ஏன் சொல்கிறேன்னாக்கா, எங்கள் பாட்டி வெளி உலகத்தை பார்த்தது கிடையாது, எங்கள் அம்மாவும் அந்த அளவுக்கு வெளி உலகத்தை பார்த்தது கிடையாது. ஆனால் ஒரு பிடெக் பட்டதாரியாக இந்த மாநகரத்தின் முதல் பெண் மேயராக இந்த மேடையில் நம்மளுடைய